இந்த கோவிலோட வரலாறு எதுலயுமே எழுதல. ஆனா கதைகள்ல மட்டும் இன்னும் வாழுது. ஆமா, கருமாத்தூர் மூணுசாணி கோவில் கதைக்கு செவிவழி செய்தி மட்டும்தான் ஒரே ஆதாரம். சுமார் 850 வருஷ வரலாறு. ஆனா எழுதின ஆதாரம் ஒண்ணு கூட இல்ல. எப்படி இது நிலைச்சு நிக்குது? கல்வெட்டு, பட்டயோன எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான ஆதாரமும் கிடையாது. எல்லாமே வாய்மொழிதான். சரி, கதை எங்க தொடங்குதுன்னா இமயமலையில. சிவன், பார்வதி, விஷ்ணு, பிரம்மா எல்லாரும் தெக்க போறாங்க. அப்போ மத்தவங்கள விட்டு பிரிஞ்ச பார்வதி தேவி பேச்சியம்மனா கருமாத்தூருக்கு வராங்க. அந்த மண் அவங்கள கவர்ந்துருச்சு. ஆனா ஒரு சிக்கல், அந்த நிலம் ஏற்கனவே பேக்குமான்கிற ஒரு உள்ளூர் தெய்வத்தோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. பேக்காம குடலையும் எலும்பையும் வச்சு அவங்கள பயமுறுத்த பார்த்தாரு. ஆனா அது நடக்கல. தன்னோட சக்தியால பேச்சியம்மன் அதையெல்லாம் பூமாலைகளா மாத்திட்டாங்க. இத பார்த்து பேக்காமன் பின்வாங்கிட்டாரு. பேக்காம திரும்ப வருவான்னு பயந்து பேச்சியம்மன் தன் தம்பி விருமன உதவிக்கு கூப்பிட்டாங்க. விருமன் வந்ததும் 2 பேருக்கும் பயங்கர போர். உலகமே நடுங்குச்சு. உடனே மத்த தெய்வங்கள் குறுக்கிட்டாங்க. போர நிறுத்த ஒரு குதிரை பந்தயம் வச்சாங்க. ஜெயிக்கிறவங்க தான் கர்மாத்தூரோட அதிபதி. ஆனா பாருங்க, நடுவரா இருந்த முருகன் உள்ளூர்காரரான பேக்காமன் ஜெயிச்சதா சொல்லிட்டாரு. தன் தந்தி ஏமாத்தப்பட்டதா நினைச்சு பேச்சியம்மன் முருகன் மேல ஒரு சபதம் போட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த 18 பட்டி கிராம மக்களும் அந்த முருகன் கோவிலுக்கு போறதில்ல. பிரச்சனை வரக்கூடாதுன்னு பேச்சியம்மன் தந்திரமா தன் தம்பி விருமன அங்கே தங்க வச்சிட்டாங்க. அவரோட கோபத்தை தணிக்க வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய பூஜை பண்றதா வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி தான் இன்னைக்கு சூழையாட்டு பூஜைங்கிற பேர்ல ஒரு தனித்துவமான சடங்கா நடக்குது. இந்த பூஜையில நிறைமாத கர்ப்பிணியாட்ட பலி கொடுப்பாங்க. இது அந்த பழைய வாக்குறுதியோட நேரடி அடையாளம். பாருங்க, இந்த பழைய கதை இன்னைக்கும் அந்த மக்களோட வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் எப்படி வழி நடத்துதுன்னு. வரலாறுங்கிறது வெறும் கதையா இருக்கும்போது நாம எதை உண்மைன்னு ஏத்துக்கிறது? இதுதான் எங்க கேள்வி.